சார், இன்னைக்கு என்னென்ன கோரிக்கைகளை மையப்படுத்தி இன்னைக்கு போராட்டம் நடந்தது சார்? துரைபாண்டியன் சார் சொல்லுங்களேன். நாடு முழுவதும் இருக்கிற தொழிலாளர்கள் 25 கோடி பேர் 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று வேலைநிறுத்தம் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக வங்கி, இன்சூரன்ஸ், அதே போல் பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்கள், மத்திய அரசு ஊழியர்கள், மாநில அரசு ஊழியர்கள், பல்வேறு தனியார் துறை வேலை செய்கிற மத்திய தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்கள் எல்லோரும் வேலைநிறுத்தத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ராக்சிமேட்டாக சொன்னால் 25 கோடி பேர் இந்த வேலைநிறுத்தத்தில் கலந்து கொண்டிருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இது தொழிற்சாலை வேலை நிறுத்தம் தான், தொழில்களில் வேலை நிறுத்தம் தான், பாரத் பந்த் இல்லை. ஆனால் இது பாரத் பந்தாக மாறிவிட்டது. பீகாரில், ஒரிசாவில், மேற்கு வங்காளத்தில், கேரளாவில், ஏன் நம்மூர் திருப்பூர் போன்ற இடங்களிலும் இது பந்து போன்ற ஒரு சூழ்நிலையை, கேரளாவில் முழுமையாக பந்து போன்ற ஒரு சூழ்நிலையை ஏற்பட்டு விட்டது. இல்லை, அடிப்படை கோரிக்கை என்னென்னா ரொம்ப சிம்பிள். தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பு. 44 சட்டங்களை இந்த அரசாங்கம் 4 சட்ட தொகுப்புகளாக கொண்டு வந்து விட்டார்கள். சட்டம் என்றால் அது பாராளுமன்றத்திலோ சட்டமன்றத்திலோ ஏற்றப்பட வேண்டும். இவர்கள் கொண்டு வந்திருக்கிற சட்ட தொகுப்பு என்று சொன்னால் இட் இஸ் ஏ எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர். அது ஒரு நிர்வாக ஆணையின் மூலமாக தொழிலாளி வர்க்கத்தினுடைய உரிமைகளை அவர்கள் முடிவு செய்யப்படும் என்று ஒரு கொண்டு வந்திருக்காங்க. எதிர்ப்பின் காரணமாக, இந்த எதிர்ப்பு நாடு முழுவதும் வலுத்ததன் காரணமாக அமுல்படுத்தப்படவில்லை. ஆனால் பல மாநிலங்கள் 12 மணி நேரம் என்று சட்டத்தை மாற்றிவிட்டார்கள். தமிழ்நாட்டில் கூட 12 மணி நேரம் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு போராட்டங்கள், எதிர்ப்பு வந்தனுடைய விளைவாக அதை மறுபடியும் திரும்ப பெற்று விட்டார்கள். இன்றைக்கி குஜராத் போன்ற மாநிலங்கள், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்து விட்டார்கள். அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்திய நாட்டில் முதல் தொழிற்சங்கம் என்று சொல்லப்படுவது நம்முடைய பிஎன்சி, மெட்ராஸ் லேபர் யூனியன். 1923, 21, 22 நம்ம வேலை நிறுத்தம் நடத்தணும். 23 வேலை நிறுத்தம் நடத்தணும். அதனால தான் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1925ன்னு ஒரு சட்டமே வந்தது. அதே மாதிரி தொழில் தகராறு சட்டம் 1925. இந்திய நாட்டில், தமிழ்நாட்டில் நடத்தின வேலை நிறுத்தம் தான் அதுக்கு காரணம் சர்க்கரை செட்டியாரின் போராட்டம். இன்றைக்கி அந்த சட்டத்தை எல்லாம் மாற்றுறாங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு, நான் 17 கோரிக்கைகள் என்னால் விளக்க முடியாட்டி கூட ஒரு அடிப்படை கோரிக்கை சொல்கிறேன். ஒரு இடத்துல கரண்ட் இல்லாமல் இருக்கும், அங்கே 10 தொழிலாளி வேலை செஞ்சானா அந்த இடத்துக்கு தொழிற்சாலை சட்டம் பொருந்தும். கரண்ட் இருந்து 20 பேர் வேலை செஞ்சால் அந்த இடத்துக்கு தொழிற்சாலை சட்டம் பொருந்தும். ஆனால் இப்போ அதை எப்படி மாற்றுறாங்கன்னா, 20 பேர் இருந்தால் 40 பேர் இருந்தான்னு மாற்றுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுதான் 65% தொழிற்சாலைகள் இருக்கிற இது. அதை எல்லாமே சட்டங்கள் பொருந்தாது என்று கொண்டு வருகிறார்கள். ஒரு தொழிற்சாலையில் 100 பேர் வேலை செய்தாலே அந்த தொழிற்சாலையை மூடுவதற்கு அரசாங்கம் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். தொழிலாளர் தரப்பு, முதலாளிகள் தரப்பு, அரசாங்கம் 3 பேர் உட்காந்து பேசணும் அந்த தொழிற்சாலை மூடுவது. அந்த 100 பேர் என்பதற்கு பதிலாக 300 பேர் என்று மாற்றுகிறார்கள். அதே போல் குறைந்தபட்ச ஊதியம் என்பது ஒரு நாளைக்கு எவ்வளவு? இவருடைய கணக்குப்படி 4560 ரூபாங்கிறாங்க. அப்படின்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 173 ரூபா, 170 ரூபா தான் வரும். இந்த பணத்தை வைத்துக்கொண்டு யாராவது வாழ முடியுமா? ஒரு நாள் முதல்வன் மாதிரி நம்முடைய பிரதமரை கூப்பிட்டு தமிழ்நாட்டில் நீங்கள் 173 ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம் வாங்கி வாழ்ந்து காட்டுங்கள்னு சொன்னால் வாழ்ந்து காட்ட முடியுமா? ஒரு அடிப்படை தேவைகளுக்கு எவ்வளவுன்னு ஒரு கணக்கு போட்டிருக்கோம். இந்திய நாட்டில் 15th இந்தியன் லேபர் கான்ஃபரன்ஸ் என்று ஒரு முக்கூட்டு மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டில் தொழிலாளருடைய தேவைகளை எப்படி கணக்கிடுவது என்று ஒரு கணக்கு செய்தார்கள். ஒரு குடும்பம் என்றால் கணவன், மனைவி, 2 குழந்தைகள். அந்த 2 குழந்தைகளையும் சேர்ந்து ஒன்றா தான் கணக்கு போடணும். இந்த 3 பேர் என்று ஒரு கணக்கை போட்டு அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி டாக்டர் அக்ராய்டு என்பவர் ஒரு கணக்கை கொடுத்தார். அந்த கணக்கைப்படி பார்த்தால் இந்திய நாட்டில் இருக்கிற ஒரு தொழிலாளிக்கு 26,000 ரூபாய் சம்பளம் கொடுக்க வேண்டும். ஆனால் மாறாக கம்ப்யூட்டர் படித்த பசங்களுக்கு, பிஇ, எம்இ படித்த பசங்க, எம்டெக் படித்த பசங்களுக்கு 18,000 தான் அடிப்படை சம்பளம். இதுதான் இந்திய நாட்டோட நிலவரமே. உயர் படிப்பு பட்டதாரிகளுக்கு கூட இவ்வளவுதான் சம்பளம். நீ கல்லூரியில் ஒரு பேராசிரியராக, வருகை தரும் பேராசிரியர் வேலை செஞ்சீங்கன்னா 25,000 ரூபாய் சம்பளம். அப்போ அடிப்படை சம்பளமாக இந்திய நாட்டின் தொழிலாளி வர்க்கம் 26,000 ரூபாய் கேட்டு இந்த வேலை நிறுத்தம் நடைபெற்றிருக்கிறது. இந்த 4 சட்ட தொகுப்புகளையும் இதுவரையில் அமுல்படுத்தவில்லை என்றாலும் கூட அந்தந்த மாநிலங்களில் அவர்களுக்கு வசதிக்கு ஏற்றாப்புல பல்வேறு கொள்கைகளை அவர் கடைபிடிக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஒருத்தர் தொழிற்சங்கம் அமைக்க வேண்டும் என்று சொன்னால், நான் 100 பேர் இருக்கோம், 7 பேர் இருந்தாவே ஒரு தொழிற்சங்கம் அமைக்கலாம். அரசியல் சட்டம் கொடுத்திருக்கிற உரிமை 19(1)A படி. ஆனால் இப்பொழுது சாம்சங்கில் நம்ம ஒரு போராட்டத்தை பார்த்தோம். மெஜாரிட்டி தொழிலாளர்கள் ஒரு சங்கத்தில் இருந்தாங்க, CITU சங்கத்தில். அதை ரெகனைஸ் பண்ணவே இல்லை. தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள், ரெகனைஸ் பண்ணவே இல்லை. மிகப்பெரிய போராட்டம், 36 நாள். எதுக்காக போராட்டம்னா, என் சங்கத்தை அங்கீகாரியே என்று. ஸோ மெஜாரிட்டி இருந்தாலும் கூட சங்கத்தை அங்கீகரிக்காமல் இருந்தார்கள். ஸோ இப்படிப்பட்ட கோரிக்கைகள்.
அதே போல் தனியார் மயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட ஒரு விமானம் ஏறிட்டு இறங்கியிருக்கு. விமானம் ஒழுங்காக ஓட முடியல. இந்தியன் ஏர்லைன்ஸும் ஏர் இந்தியாவும் இந்திய அரசாங்கத்திடம் இருந்த பொழுது இப்படிலாம் விபத்து ஏற்பட்டதில்லை, டாட்டாவிடம் கொடுத்து விட்டோம். அப்போ கண்மூடித்தனமான ஒரு தனியார் மயம், அதுவும் பொதுத்துறைகளை டிமானிட்டைசேஷன் பிளான் என்று ஒன்று கொண்டு வந்தார்கள். டிமானிட்டைசேஷன் என்பது பண மதிப்பு நீக்கம், மானிட்டைசேஷன் என்பது இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு விற்பது. இன்னைக்கு அண்மையில் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு பக்கம் வங்கிகளை இவர்கள் இணைத்தார்கள், சேர்த்தார்கள். ஆனால் இன்னொரு பக்கம் என்ன பண்ணாங்க, நம்பர் ஆஃப் பேங்க்ஸை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னவங்க இன்னொரு பக்கம் தனியார் வங்கிகளை உருவாக்கினார்கள். நல்லா கவனிங்க, நம்பர் ஆஃப் பேங்க்ஸை குறைக்கிறேன்னு சொல்லி இருக்கிற வங்கிகளை இணைத்து விட்டு இன்னொரு பக்கம் வங்கிகளை தனியாரிடம் கொடுத்து 12க்கு மேற்பட்ட வங்கிகளை தனியார் தொடங்கி இருக்கிறாங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ அண்மையில் ஒரு சம்பவம் நடந்தது. நீங்கள் நானும் கடன் வாங்கி விட்டு கட்டவில்லை என்று சொன்னால் நம்ம கழுத்தை பிடிச்சி நெருக்குவாங்க. நம்முடைய விவசாயியோட டிராக்டரை பிடிங்கிட்டு போவாங்க. அந்த குடும்பத்தில் கல்வி கடன் வாங்கிட்டோம்னா அந்த குழந்தைங்க தற்கொலை பண்ணிட்டு செத்து போகுது, கட்ட முடியல, அது ஏழை விட்டு பிள்ளைங்க. ஆனால் இப்பொழுது நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். 49,500 கோடி ரூபாய் கடனை கனரா பேங்க்ல, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வாங்கிட்டு அனில் அம்பானி வெறும் 455 கோடி ரூபாய், எவ்வளவுனா ஒரு 0.9%. அவர் வாங்கின கடன் 49,400 கோடி ரூபாயை வாங்கிட்டு அவர் வெறும் 554 கோடிக்கு செட்டில் ஆயிட்டார். ஒரு உதாரணம் சொல்றேன். அதாவது பொதுத்துறை நிறுவனத்தை தனியாரிடம் கொடுப்பது ஒரு பக்கம், பொதுத்துறை நிறுவனங்களில் இருக்கிற பணத்தை வாரி முதலாளிக்கு கொடுப்பது இன்னொரு பக்கம். முதலாளிகளின் கடன், பணக்காரர்களின் கடன் 16 லட்சம் கோடி ரூபாய் இந்த காலகட்டத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் விவசாய கடனை தள்ளுபடி செய்யவில்லை. அதில் முக்கியமான இன்னொரு கோரிக்கை என்ன, விவசாயிகளுடைய பொருட்களுக்கு நியாயமான விலை கொடுக்க வேண்டும் என்று 700 நாட்களுக்கு மேலே விவசாயி போராட்டம் நடத்தினான். பாராளுமன்றத்துக்கு முன்னாடியே அவன் போடுற சத்தமெல்லாம், அவன் போடுற ஸ்லோகனெல்லாம் அந்த பாராளுமன்றத்தில் எதிரொலித்தது. ஆனால் அந்த பக்கம் போகிற யாரும் போய் அவங்கள பார்க்கவே இல்லை. அதற்கு பிறகு அரசாங்கம் அவர்களாகவே 3 வேளாண் சட்டங்களை அமுல்படுத்த மாட்டோம் என்று அறிவித்தார்கள். ஆனால் அதன் தொடர்பாக ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. சாமிநாதன் கமிட்டி அறிக்கையின்படி ஒரு பொருள் உற்பத்தி செய்தால் பொருளுக்கான அடக்கம் பிளஸ் 50%, 150% கொடுக்க வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இதுவரையில் அமுல்படுத்தப்படவில்லை. இந்த கோரிக்கையும் உள்ளடக்கி இப்படி 17 அம்ச கோரிக்கைகள். அதுல இன்னொரு முக்கியமான கோரிக்கை என்னன்னா, பழைய ஓய்வூதிய திட்டத்தை மத்திய அரசு மீண்டும் கொண்டு வர வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையும் உள்ளடக்கி 17 அம்ச கோரிக்கைகளுக்காக நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய வேலை நிறுத்தம் நடைபெற்றிருக்கிறது. 25 கோடி பேர் கலந்து கொண்டார்கள் என்பது ஒரு சாதாரண எண்ணிக்கை அல்ல, இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கையில். இது 23வது வேலை நிறுத்தம். பல பேர் இதை அரசியல் ஆக்கி பார்ப்பாங்க, அரசியல் இல்லை. புதிய பொருளாதார கொள்கை 1991 ஜூலை மாதம் தொடங்கியதிலிருந்து இன்றைக்கு வரையில் இந்திய நாட்டில் 23வது வேலை நிறுத்தத்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். இப்படி வேலை நிறுத்தம் நடத்தியதன் மூலமாக பல சட்டங்கள் அமுல்படுத்தப்படுவதை ஓரளவு தடுக்க முடிந்திருக்கிறது. இந்த பொருளாதார கொள்கையின் விளைவாக வருகிற தொழிலாளர் எதிர்ப்பு சட்டங்களை பின்னோக்கி தள்ளி கொண்டிருக்கிறோம். அதுதானே தவிர முழு வெற்றியை நோக்கி அல்ல, முழு வெற்றியை நோக்கியும் வேலை நிறுத்தங்கள் நடைபெறும். ஓகே, சரி, எனக்கு கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். நீங்கள் பேசும்போது நீங்கள் சொன்னீங்க தொழிலாளர் விரோத சட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 4 தொகுப்புகளாக கொண்டு வருகிறார்கள்ட்டு. அதனால என்ன பாதிப்பு சார்? அதாவது ஒரு தொழிற்சாலை சட்டம் எதுக்குன்னா பல்வேறு சட்டங்கள் இருக்கு. சரி, தொழிலாளர் இன்சூரன்ஸ் திட்டம்னு இருக்கு, பல்வேறு சட்டங்கள் இருக்கு, குறைந்தபட்ச ஊதிய சட்டம்னு இருக்கு, குறைந்தபட்ச வேலை நேரம்னு இருக்கு. இது எல்லாத்தையும் மாற்றி 4 சட்டங்களாக கொண்டு வந்துட்டாங்க. அந்த 4 சட்டங்களில் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, தொழிலாளர்கள் ஹையர் அண்ட் ஃபயர் எந்த விதமான உரிமையும் உங்களுக்கு கிடையாது. முதலாளி நினைத்தால் அவர் ஃபேக்டரியை மூடலாம். அதான் ஒரு உதாரணம் கூட சொன்னேன். சரி, 100 பேர் வரையில வேலை செய்தால் அந்த நிறுவனத்தை மூட முடியாது, பேச்சுவார்த்தை நடத்தி ஆகணும். தொழில் தாவா என்று சொல்லுவாங்க. லேபர் கோர்ட்டில் போய் உட்காந்து அரசாங்கமும் முதலாளியும் தொழிலாளியும் பேசிய பிறகுதான் மூட வேண்டும். இப்போ அதை 300 பேர் ஆக்குறாங்க. சரி, இப்போ 100 பேர் இருக்கிறத நான் சொல்லுங்க, 300 பேர் ஆக்கினா இந்திய நாட்டில் தொழிற்சாலைகளே அப்படிதாங்க இருக்கு. 65% தொழிற்சாலைகளுக்கு இந்த தொழிற்சாலை சட்டம் 4 சட்டம் இருக்குல்ல, இந்த 4 சட்டங்கள்ல எதுவுமே பொருந்தியே வராது. சங்க அங்கீகாரமும் உடனே கிடைக்காது. சார், இதுல இந்த எம்ப்ளாயி அப்படின்ட்டு வரும்போது இது இந்த சட்டம் தனியார் நிறுவனங்களுடைய தொழிற்சங்கங்களுக்கா அல்லது அரசு நிறுவனங்களுடைய பொதுத்துறை நிறுவனங்களுடைய தொழிற்சங்கங்களுக்கு இல்ல, கிடையாது. ஆனாலும் மத்திய அரசு தொழிற்சங்கங்கள், மத்திய அரசு, மாநில அரசு, ஆசிரியர் எல்லா அமைப்புகளும் இந்த வேலை நிறுத்தி கலந்து கொள்கிறோம். எல்லா கோரிக்கைகளும் இருக்கிறது. அதுதான் சார். இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த தொழிற்சங்கங்கள்ல தொழிலாளர் விரோத சட்டங்கள்னு சொல்றீங்கல்ல, இந்த தொழிலாளர் விரோத சட்டங்கள் அப்படின்னா இது தனியார்ல இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களுக்கான்னு கேட்கிறேன். தனியார் தொழிற்சங்கங்கள், தனியார் தொழிற்சாலைகள் இருக்கிற சட்டம் அது ஒண்ணு. மத்திய அரசு ஊழியர்கள்
மாநில அரசு ஊழியர்கள், பொதுத்துறை ஊழியர்களுக்கு சில கோரிக்கைகள் இருக்கு. அது என்ன சார்? அது நிறைய இருக்குண்ணா. இல்ல சார், ஒரு உதாரணம் சொல்றேன். போனஸ்னு ஒன்று உருவாக்கியிருக்கோம். அதாவது வாரக்கணக்கு 52, மாத கணக்கு 12, 4 வாரம் என்னாச்சு, ஒரு மாத போனஸ் கேட்கிறோம். அதாவது 52 வாரங்கள்னு சொன்னா 48 வாரத்துக்கு தான் நீ சம்பளம் கொடுக்குற, 4 வாரத்துக்கு கொடுக்கல, அதனால எனக்கு ஒரு மாதம் சம்பளம் கொடுங்கிறது. அது 8.33 என்பது குறைந்தபட்ச போனஸ். அதுக்கு இவங்க என்ன பண்ணிருக்காங்க? இப்போ முதலாளியோட லாபம், நான் ஒரு உதாரணம் சொல்றேன். அம்பானியோட ஒரு நாள் வருமானம் 1 மணி நேர வருமானம் 173 கோடி ரூபாய். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அவர் 4500 கோடிக்கு மேல ஒரு மாசம் சம்பாதிக்கிறார். ஆனா அந்த லாபத்துக்கு எங்கேயும் கட்டுப்பாடு கிடையாது, சீலிங் கிடையாது. ஆனா என்னுடைய போனஸ், நான் 15000 ரூபாய் அடிப்படை சம்பளம் வாங்கி எனக்கு 6500 ரூபாய் போனஸ் வழங்கப்படும். இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்னா, இது இந்திய நாட்டில் இருக்க எல்லாருக்கும், மத்திய அரசு ஊழியர்களுக்கு பொருந்தும், மாநில அரசு ஊழியர்களுக்கு பொருந்தும், வங்கி ஊழியர்களுக்கு பொருந்தும், இன்சூரன்ஸ் ஊழியர்களுக்கு பொருந்தும், தனியார் பொதுத்துறை எல்லாருக்கும் பொருந்தும். போனஸ் என்பது கொடுபடா ஊதியம். அப்போ பல நாடுகளில், இன்னும் சொல்ல போனால் அமெரிக்கா போன்ற நாடுகளில், ஜப்பான் போன்ற நாள் நீதிபதிகளே போனஸ் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். யார் எந்த வேலையில் இருந்தாலும் 4 வாரத்துக்கான சம்பளம் கொடுக்கப்படாமல் இருக்கிற காரணத்தால் 1 மாத போனஸ் கொடுக்க வேண்டும் என்பதுதான் சட்டம். அப்படிதான் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. ஆனால் இன்னைக்கு அந்த போனஸ் பெரும்பாலும் அரசு ஊழியர்கள், மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு கிடைப்பதே கிடையாது. ஏனென்றால் வருமானத்துக்கு உச்சவரம்பு இருக்கிறது. அது ஒரு உதாரணம் நான் சொன்னேன். இது மாதிரி பல விஷயங்கள். அதாவது அந்த டிமாண்ட்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு கோரிக்கை இருக்கு பாருங்க. அதாவது வேலை வாய்ப்பு, எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன். ஓகே, இந்திய நாட்டில் படித்து வேலை இல்லாதவர்கள் 59% வந்துட்டாங்க. படித்து வேலை இல்லாதவர்கள், நல்லா கவனிங்க, உயர்பட்டதாரி சொன்ன என்ஜினியரிங் படித்தவனுடைய சம்பளமே 18,000. இப்போ அந்த வேலையில்லா திண்டாட்டம் இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. மத்திய அரசாங்கம் என்ன சொன்னாங்க, 3.2 கொண்டு வந்துட்டாங்க. 146 கோடியில் 3% எவ்வளோன்னு கணக்கு போட்டுங்க. இப்போ அது 6% உயர்ந்து விட்டது. மே 25 லேபர் பார்ட்டிசிபேஷன் சர்வே கணக்கின்படி 6% உயர்ந்து விட்டது. அப்போ இந்த வேலையில்லா திண்டாட்டம் என்பது ஒரு பெரிய சுமையாக இந்திய நாட்டில் இருக்கிறது. இந்த வேலையில்லா திண்டாட்டம் ஒழியாமல் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது சாத்தியப்படவே படாது. அதுக்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நாங்கள் சொல்றோம். இன்னைக்கு எல்லாம் தனியார் மயமாகி கொண்டு, கல்வி தனியார், மருத்துவம் தனியார், சுகாதாரம் தனியார், இப்படி எல்லாமே தனியார் மயமாக ஆகி கொண்டிருக்கிற பொழுது இந்த தனியார் மயத்தை, கல்வியில் தனியார் மயத்தை நிறுத்துங்கள், சுகாதாரத்தில் தனியார் மயத்தை நிறுத்துங்கள், மருத்துவத்தில் தனியார் மயத்தை நிறுத்துங்கள் என்ற கோரிக்கையும் 17 கோரிக்கைகளே ஒன்றாக இருக்கிறது. ஓகே சார், வழக்கமா இந்த மாதிரி ஒரு நேஷன் வைடு ப்ரொட்டஸ்ட் நடத்துறீங்க அப்படின்னா அரசாங்கம் இயல்பாக கூப்பிட்டு இல்ல பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேச்சுவார்த்தைகள் நடத்துவாங்க. இதுதாங்க இந்தியாவினுடைய துயரம். ஆனா இந்த முறை அப்படி ஏதாவது நடத்தப்பட்டது? இந்தியாவின் துயரம். ஓகே, 2015 ஜூலை 21, 22 நடைபெற்ற லேபர் கான்ஃபரன்ஸுக்கு பிறகு 46வது தொழிலாளர் மாநாட்டுக்கு பிறகு இதுவரையில் மோடி அரசாங்கம் தொழிற்சங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லை. நாங்கள் ஏற்கனவே போராடிட்டு போன்னு விட்டாங்க. நாங்க ஏற்கனவே கடிதம் எழுதி மாண்டேக் சிங் மாண்டவியா அந்த மந்திரிட்டே கொடுத்துட்டோம். இதுவரையில் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவே இல்லை. உலகம் முழுவதும் எந்த தொழிற்சங்கமா இருந்தாலும் ஒரு தொழிற்சங்க பிரச்சனை என்று சொல்லி ஒரு கோரிக்கை வைத்தோம் என்று சொன்னால் உடனடியாக பேச்சுவார்த்தை நடப்பது இயல்பான ஒன்று. ஆனா இந்திய நாட்டில் தொழிற்சங்க மாநாடே நடத்தப்படவில்லை. இதுவரையில் தொழிற்சங்கத்தோட அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. எனக்கு நல்ல நினைவு இருக்கு, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கூட இதே மாதிரி பெரிய புரோட்டஸ்ட் ஆண்டுக்காண்டு நடந்தது. ஒவ்வொரு முறையும் அவர்கள் பேச்சுவார்த்தை எங்களோடு பேசுவார்கள். ஆனா இந்த அரசு அமைந்த பிறகு ஒரு தடவை கூட பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. நீ ரோட்டுக்கு கத்து நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நாங்க ஒன்னும் பேச மாட்டோம். ஓகே, ரைட்.